திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயமாகும். முற்காலத்தில் திருவேற்காடு பகுதியில் ஒரு பெரிய நாக புற்று ஒன்று இருந்ததாம். இதனையே அம்மனாக மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதனிடையே ஒரு பக்தரின் கனவில் புற்று இருந்த இடத்தில் தனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று அம்மன் அருள்வாக்கு கூறினாராம். அவ்வாறே கோயில் எழுப்ப புற்றை பெயர்த்து எடுத்த பொழுது அம்மன் சுயம்பு வடிவில் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். அதையே வைத்து இந்த கோயிலை அமைத்திருப்பதாக கூறுகிறார்கள். சுயம்பாக அம்மன் இங்கு தோன்றியதால் கருவில் இல்லாத கருமாரி என்கின்ற பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டு என்று கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தில் இன்னொரு வினோதமான நிகழ்வு நடைபெறுகிறது. அம்மனை வேண்டிய பிறகு அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் பூட்டை இங்குள்ள உண்டியலில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அதை இந்த ஆலயத்தில் நாம் இன்றும் பார்க்கலாம். மேலும் புற்றை அகற்றி கோயிலை கட்டும் பொழுது ஒரு நாகம் ஒன்று வெளியேறியதாம். அது இந்த கோயிலின் இடதுபுறத்தில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் கீழ் தங்கியதாக கூறுகிறார்கள். அவ்விடத்தில் இன்று ஒரு மிகப்பெரிய புற்று ஒன்று காணப்படுகிறது. அந்த புற்றில் மஞ்சள் குங்குமம் வைத்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டு செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.